யாரை பார்க்கணும் சார்? சிவலிங்கம் சார் இருக்காரா? இருக்காரு. அவரே பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? அவர்கிட்ட தான் பேசணும். நீங்க இங்கே இருங்க. நீங்க வாங்க. வாங்க சேட், உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க சொல்ல வந்த விஷயத்தை இப்ப சொன்னா என்னால் இப்ப எதுவுமே செய்ய முடியாது. மகேஷ், மகேஷ், உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல சார். சேட் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லுங்க சேட். தயங்காம சொல்லுங்க சேட். என் முகத்தை பார்த்து நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, ஆனா என் பசங்களுக்கு அது தோணலையே. பரவாயில்ல, நடந்து முடிஞ்சது மாத்திர சக்தி யாருக்கும் கிடையாது. நீங்க சொல்ல வந்த சொல்லுங்க. என் மேல நீங்க கோவப்படக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தெரியும் சேட், உங்க பிசினஸ், மானம், மரியாதை, சொத்து, சுகம் எல்லாமே காத்துல பறந்து போயிடுச்சு. நீங்க அடமானம் வச்ச வீட்டு பத்திரத்தை கொண்டாந்துருக்கேன். பணத்தை கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை வாங்கிக்கங்க, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில போங்கன்னு சொல்ல வரீங்க, அதானே? சேட், உங்களுக்கு இப்ப பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்குற சக்தி எனக்கு கிடையாது. இந்த வீட்டை நீங்க தாராளமா எடுத்துக்கங்க. இந்த வீட்டை எப்படியாவது மீட்டிடலாம்ப்பா. எப்படி மீட்டுவ? விக்ரம் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்ப்பா. விக்ரம் மல்லிகாவோட பையன். விக்ரம் கொடுக்க நினைச்சாலும் மல்லிகா கொடுக்க விடாது. அது ஊர் உலகத்துக்கு தெரியும். உங்களுக்கு ஏண்ட புரிய மாட்டேங்குது? சேட், இந்த வீட்ல இருந்து ஒரு துரும்பு கூட நான் எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா இது இப்போ உங்களுக்கு சொந்தமானது. ஆனா எனக்கு சொந்தமான என் தம்பியோட போட்டோ மட்டும் எடுத்துட்டு போக அனுமதி கொடுங்க. தாராளமா எடுத்துட்டு போங்க. இவங்க எல்லாம் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இப்போ அண்ணன் கொடுத்த தண்டனை பத்தாது. தெரியாம என்னால் ஏதாவது தவறு நடந்திருந்தா என்ன மன்னிச்சிடு. நீ கஷ்டப்பட்டு கட்ட இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் உன் போட்டோ இருக்கணும்னு நினைச்சேன். அது என்னால முடியல. என்ன மன்னிச்சிடு. இந்தாங்க வீட்டு சாவி.
சாரி சார், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இதை தவிர வேற வழி இல்லை. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க சரி, எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றோம். அதெல்லாம் முடியாது தம்பி. சார் நான் வரேன் சார். என்ன செட் இப்படி பண்ணிட்டீங்க? 2 நாள் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். ப்ளீஸ் செட், கதவை திறந்து விடுங்க. அப்பமா உள்ள போகட்டும். ப்ளீஸ் செட். கடைசியில இருந்த வீடும் போயிடுச்சா? இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தோம். கோவிந்தா தான். விக்ரம், நீயாவது சொல்லு விக்ரம். மண்டேக்குள்ள 7 கோடி கொடுத்துட்றேன்னு சொல்லு விக்ரம். என்னது 7 கோடியா? என்ன மாப்பிள்ள விளையாடுறீங்களா? அவ்வளவு பணத்தை எப்படி என் பிள்ளையால உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? இங்க பாருங்க, சாரி மாப்பிள்ள, அப்படி எல்லாம் முடியாது. டேய், என்ன விக்கி பாத்துட்டு இருக்க? சொல்லுடா, அப்படி எல்லாம் முடியாதுன்னு. அத்தை ப்ளீஸ் அத்தை, பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க அத்தை. அப்பமா வீட்டுக்குள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. ஐயோ, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அவ்வளவு பணம் இப்ப எங்ககிட்ட இல்லவே இல்ல மாப்பிள்ள. ரமேஷ், பணம் கட்டுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல எல்லாரும் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க போலாம். டேய், உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சிருக்கா? நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுற? டேய், இதுங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அப்புறம் அத்தனை கடங்காரங்களும் நம்ம வீட்டுல தானே வந்து நிப்பாங்க. ஒரு கடங்காரம் இருந்தா சொல்லு, போனா போது நம்ம கொடுத்துட்டு போலாம். ஆனா இவங்களுக்கு பல கடங்காரம்ல இருக்காங்க. அத்தனை கடங்கார பயலுங்களும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நமக்கு இருக்கிற சொத்தாக்களை இதுங்களுக்காக வித்துட்டு நம்ம அப்புறம் நடுத்தரில் தானே நிக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? சும்மா இரு. அம்மா, இவ தான் நீலாம்பரிம்மா. மாமா, என்னாச்சு மாமா? ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? போச்சுமா, எல்லாமே போச்சு. வீடு வாசல் எல்லாமே போச்சு. ஒரு நேரத்துல இவங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை குடும்பத்தோட தெருவில் நிக்க வச்சாங்க. இப்போ நாங்களும் தெருவுக்கு வந்துட்டோம். மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. வேண்டாமா, இவங்க எல்லாம் அனுபவிக்கணும் தலையில எழுதி வச்சிருக்கு.
அனுபவிச்சே ஆகணும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இப்ப எதுக்காக இங்க வந்த? முதல்ல வெளியே போ. சொல்லிட்டே இருக்கல, வெளியே போ. வா. ஏன்பா உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உங்க அப்பருக்கு நல்ல பைத்தியம் தான் முத்தி போயிருக்கு. இந்த பொண்ணு அடிக்காம ஏன் மாப்பிள்ளை போய் அடிக்கிறீங்களே? என்ன குடும்பம் அது? ஏய், பேசாத. இன்னொரு வார்த்தை பேசினா கொன்னுடுவேன். அப்பா, எவ்வளவு ஒருத்திக்காக என்ன அசிங்கப்படுத்துறீங்கல்ல? என்னடா சொன்ன? யாரோ ஒருத்தியா? இவ யார் தெரியுமா? என் தம்பி பொண்ணு, என் பொண்ணு. சின்ன வயசுல என் தம்பியோட பொண்ணு தொலைஞ்சு போச்சே, ராஜகுமாரி. அவ தாய்வா. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ஒன்னா இருந்தவங்களை பிரிச்சா அந்த வலி என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நானும் நீலாம்பரியும் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்தணும். அம்மா லட்சுமி, இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி நீலாம்பரி என்ன சந்திச்சு எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செஞ்சா. சாரிம்மா, இந்த விஷயம் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னா நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு பெரியப்பா சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல. ராஜகுமாரி, அக்கா, எங்க முன்னாடியே சொல்லல? நீங்க தான் எங்க அக்கான்னு எதுக்கு மறைச்சீங்க? பெரியம்மா, அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. நான் உங்களை என்னென்னமோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்ன நந்தினி இது? அழாத, வா. உங்க ஆபீஸ்ல 7 crores டிடி கொடுத்திருக்கேன், போய் அதை வாங்கிக்கங்க. தேங்க்ஸ் அம்மா. இந்தாங்க சாவி, நான் வரேம்மா. எல்லாத்தையும் பார்த்தேல்ல, இப்போது புரியுதா சொந்தக்காரங்க யாருன்னு? பணம் வேணும்னு மல்லிகா அம்மா காலில் விழாத குறைய கட்டியே என்ன பதில் வந்தது? இப்போவாது உண்மை புரியுதா உனக்கு? கொடுக்கணுங்கிறதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதாது, நல்ல மனசும் வேணும். அது என் பொண்ணு ராஜகுமாரிக்கு இருக்கு. இங்க பாருங்க, பணத்தை விட மனசு பெருசுன்னு நீங்களும் நீலாம்பரியும் எனக்கு புரிய வச்சிட்டீங்க. நான் செஞ்ச தப்புக்கு
தயவு செஞ்சு நீங்க யாரும் என் மகளை தண்டிச்சிடாதீங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்க. இல்லம்மா, இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்கும். ஆனா பொண்ணு உங்க பொண்ணு இல்ல, வேற பொண்ணு. யாருமா? மஞ்சு, யாருமா இவ? இவங்க 2 பேருமே காலேஜ் படிக்கும்போது காதலிச்சிருக்காங்க. ரமேஷ்க்கும் மஞ்சுக்கும் ஒரு குழந்தை கூட இருக்கு.